காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு பெரிய சத்தம். ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருமா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதி. தாத்தா வராருன்னு தாத்தா வந்த இதுலயே போயிட்டாரு. அதே போல இந்தியன் டூரில்ஸே 2 நாள் போட்டு அடின்னு வச்சிங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. உங்களை பேசினாலே சிரிப்பு வருது. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நீங்க நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, லாஸ்ட் வீடியோல ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, மீம் ரியாக்ஷன் போடுங்க ப்ரோ அப்படின்னு. அதனாலதான் இந்த வீடியோன்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆல்ரெடி நான் சில பல மீம்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்து இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். இதத்தானே அவனும் முதல்ல சொன்னேன். At least narrated two scripts with both Thalapathy Vijay and SRK. They are interested to do one among this. Thalapathy Vijay is also airing Thalapathy 70. 70யா? என்னடா 69ஓட லாஸ்ட் ஊர்ல பேசியிருக்காங்க, இவங்க 17 போட்டுருக்கான். முழு நேரமா தளபதி அரசியல்ல இறங்க போறாரு அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. இவங்களும் தனியாக அதை பேசிட்டு இருக்காங்க. ஃபியூச்சருக்கு எதுவும் சேவ் பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டா, இன்ஸ்டால ரீல்ஸும் மீம்ஸும் சேவ் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்றான். இவன் ஒரு துழுப்பா கூட கிடையாது. நானும் நிறைய சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மீமே சேவ் போட்டு வச்சுப்போம். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, பாத்துக்கோ. ஓவரா என்ன டிஸ்டர்ப் பண்ற நீ. குமார் யாரு இவரு? அதுக்குள்ள 3 டேஸா உங்க வீடியோ எதுவும் பார்க்காம இருந்து, ஆனா ட்ரீம்ல கூட வரல. இப்பெல்லாம் என்னையும் மீறி உன் மேல ஓவர் அடிக்ட் ஆயிட்டோம் போல. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இன்பாக்ஸும் பார்க்க மாட்டேன். கமாண்ட பார்த்து எத்தனை பேரு பேட் ரிப்ளை பண்ண போறானுங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் உன்னால நான் ஃபீல் உன்கிட்ட தானே ஷேர் பண்ணணும். அட்டு ரசிகர்களின் ரசிகன் மணி எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ கீழே அவர் ரிப்ளை பண்ணிருக்காரு. இதுக்காகவே இன்பாக்ஸ் பாக்குற. அவன் இன்னும் திருந்தல மாமா. இவன்லாம் எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டான். எனக்கு இதுல எது தம்மா சிரிப்பா இருக்கு. ரிப்ளை அத போய் கேரிங் சீனியர். இங்க யாரும் உனக்கு ஃபோன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இதான் எஃபர்ட் போட்டு கத்துக்கணும். இதை எப்போ ரிலைஸ் பண்றியோ அப்பதான் ஜாப் சர்வே ஆக மண்டையில ஏத்திக்கோ. அதேவும் கரெக்ட் தான். யாரும் வந்து உனக்கு எஃபர்ட் போட்டு எதுவும் பண்ண போறது இல்லை. உனக்கு எதாவது தேவைன்னா அதை நீ தான் வந்து எஃபர்ட் போட்டு செய்யணும். இல்ல எனக்கு என் ஃப்ரெண்டு இருக்கான், என் மச்சான் இருக்கான், பாத்துப்பான் அப்படின்னு நினைச்சா அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு வேணும். எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? ஓ, இருக்கிற பொண்டாட்டி மாதிரி இருக்க கூடாது. ஓ, நீ அப்படி வரியா? மீ ஒன்னா புரிஞ்சுக்கூடா. அதை நீ எத்தனை டைம் திறந்தாலும் அதுல ஒன்னும் இருக்காது. இந்த மீம் எனக்கு 100% ரிலேட்டபிள் ஆகும். சும்மா ஃப்ரிட்ஜை திறந்து வைப்பாங்க, ஒன்னும் இருக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் சும்மா திறந்து வைப்போம்னா அது ஏன்னு எனக்கே தெரியாது. சும்மா அப்படியே ஃப்ரிட்ஜை திறந்துட்டு அந்த ஃப்ரீசரையும் திறந்துட்டு அதுல ஃபுல்லா ஐஸ் இருக்கும்ல, அந்த தூளெல்லாம் அப்படி திறந்து எடுத்து அப்படியே சும்மா கையெல்லாம் அப்படி கழுவுற மாதிரி சும்மா இருக்கான். போர் அடிக்குதுன்னு ஏஐ கூட சேட் பண்ணிட்டு இருக்கான் பாய்வன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்ல இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்களா? நல்லா தான் இருக்கு. இமேஜ்லாம் நல்லா ஈஸியா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. நல்லா ஃபாஸ்டா ரிப்ளை பண்றாப்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Maharaja getting positive response in North India after the OTT release. Meanwhile, Akshay Kumar with the remake rights will come the 2 item songs and 2 helicopter fight in the name of the Mega Raja. இந்த வடக்கன்ஸ் இருக்கானுங்களே, இந்த கைதி ரீமேக்னு எவனோ, அது யாரும் நாக்கிலே கேசரி சொல்லுங்கள், நாக்கில் கேசரி. அவர் ஏதோ கைதி ரீமேக் பண்ணியிருந்தார். அதை கூட செமையா வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா போட்டு செய்ன்னு செஞ்சானுங்க. பட் யாரு எனக்கு கம்பேக் மிஸ் ஆகக்கூடாது. ஒரு படத்துக்கும் கம்பேக்ன்றீங்க. எல்லா படத்துக்கும் கம்பேக் வச்சிருந்தா ஏதாவது ஒரு படத்துக்கு ஃபிளாப் வேணும்டா. ஃபிளாப் இருந்தாதான் அப்படி நல்லா இருக்கும். லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்லோட் ஆகும் போது ஒரு பக்கம் ராயன் படமும் ஒரு பக்கம் டெத் பூல் அண்ட் எக்ஸ்மேன் படமும் ரிலீஸ் ஆயிருக்கும். நான் போய் ஃபர்ஸ்ட் பார்க்க போது ராயன் தான்.
இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படம் பவர் பாண்டி ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் கொஞ்சம் ஃபயராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வழக்கம் போல் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. எனக்கு டெஃபினட்டா தெரியும் நீங்க எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். Okay friends.